Hello students, இன்னைக்கு 10th standard chapter 5 coordinate geometry example 5.1 இந்த சம்ம பார்க்க போகிறோம். இது very important 5 mark sum. Question என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find the area of the triangle whose vertices are minus 3,5. இந்த first vertices ஏன்னு மார்க் பண்ணிக்கோங்க. Second vertices 5,6 இதை Bன்னு மார்க் பண்ணிக்கோங்க. Third vertices 5,-2 இதை Cன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சம்மை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 verticesயுமே ஒரு கிராஃபில் வந்து பிளாட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் vertices பார்த்தீங்கன்னா -3,5 -3 அப்படின்றது எக்ஸ் டேஷில் பார்க்கணும், 5 அப்படின்றது ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ -3,5 ரஃபாக இந்த இடத்துல இருக்குது, இதோட பேர் -3,5ன்னு எழுதிடுங்க. பி வந்து 5,6, அதாவது இங்கே இருக்குது 5, 6 வந்துட்டு இங்கே ஒய் ஆக்சிஸில் இருக்குது. இது பி, இதோட நேமு 5,6 அப்படின்னு சொல்லிடுங்க. சி வந்துட்டு 5,-2, 5 இங்கே இருக்குது, -2 இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து மார்க் பண்ணிவிட்டு 5,-2. இப்போது இதை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிடும். இப்போது ஃபர்ஸ்ட் வெர்டிசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை 1ன்னு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து அதாவது ஏ வெர்டிசஸில் இருந்து நம்ம கவுண்டர் கிளாக் வைஸ், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் போகணும். இப்போ கிளாக் அப்படின்றது இப்படி சுற்றும், கரெக்டாக கிளாக்குன்றது இப்படி சுற்றும். நம்ம இப்போது கவுண்டர் கிளாக் வைஸ், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை எப்போவுமே ஃபஸ்ட் பாயிண்ட்டுன்னே வச்சுக்கோங்க. இங்கேருந்து ரொட்டேட் பண்ணுறப்போ இதுதான் உங்களோட செகண்ட் பாயிண்ட், லாஸ்டில் இது வந்துட்டு உங்களோட தேர்ட் பாயிண்ட். ஓகேவா? இப்போது நீங்கள் பார்த்தீங்க, சாரி இது வந்து சி இல்லையா? ஸோ இது ஏ, இது பி, இது சி. இப்போ நம்ம ட்ராயிங் வரைஞ்சி பார்த்தோன்னா நம்மளுக்கு வேர்டிசஸ் கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. கொஷினில் இருந்த வேர்டிசஸ் மாறவே இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் இது கொஷினில் இருக்கிற வேர்டிசஸ் கூட மாறும். ஓகேவா? இப்போது நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ ஃபர்ஸ்ட் வெர்டிசஸ் இது -3,5. ஸோ -3 மேலே எழுதிட்டு கீழே 5 எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு பி வெர்டிசஸ். பி வெர்டிசஸ் என்னது? 5,-2, இங்கே 5, இங்கே -2 எழுதிடுங்க. சி வந்து 5,6. திரும்ப ஃபர்ஸ்ட் வெர்டிசஸே, அதாவது -3, 5 இதில் கொண்டு போய் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்படி நீங்கள் ஆரோஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஆரோஸ் மார்க் பண்ணிவிட்டு ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஃபஸ்ட்டு -3 இன்ட்டு -2. -3 இன்ட்டு -2 வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்துடும்? 6 வந்துடும். 5 இன்ட்டு 6 30, 5 இன்ட்டு 5 25. க்ளோஸ் த ப்ராக்கெட். எப்போவுமே நடுவில் மைனஸ் சைன் தான் போடணும். இப்போ ஆப்போசிட்டாக இதை மார்க் பண்ணிங்க அப்படின்னா 5 5s are 25. அடுத்தது -2 இன்ட்டு 5 -10. அடுத்தது இதை மார்க் பண்ணிங்கன்னா 6 இன்ட்டு -3 -18. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு, இது எல்லாமே ப்ளஸில் இருக்குது, அப்போ அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. 30, 36, 41, 51, 61 மைனஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 வந்து மைனஸில் இருக்குது, அதாவது -10 -18. இது எவ்வளோ வரும்? -28 வரும். அப்போது 25 -28 இது வந்து -3 ஆகிடும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் சைன் வேறு இருக்கிறனால +3 ஆகிடும். ஸோ ஹாஃப் இன்ட்டு 64 இது நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 32 square units. That's all children. இது area of triangle, very important ஆன 5 mark sum. இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Thank you.